இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இன மத விவகாரங்கள் தொடர்பில் சட்டத்தை நாமே கையில் எடுக்கக்கூடாது. சிவகுமார் அறிவுறுத்து. ஜீரோவாக இருப்பவர்கள் ஹீரோவாக முயல வேண்டாம் என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக இன மத விவகாரங்கள் தொடர்பில் சட்டத்தை நாமே கையில் எடுக்கக்கூடாது. அதற்கென அதிகாரம் படைத்த போலீஸ் அதிகாரிகள் உள்ளனர் என்றார் அவர். சட்டத்தை மீறி தனிப்பட்ட முறையில் செயல்படுவது நிலைமையை மோசமாக்கி நாட்டின் இன மத ஒற்றுமையை பாதிக்கும் என்றும் மலேசியாவின் நல்லிணக்கத்தை குலைக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். நேற்றிரவு கோலாலம்பூரில் உள்ள ஹைதராபாத் உணவகத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய போது சிவகுமார் அவ்வாறு கூறினார். இந்த நிகழ்வில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பெருநாள் நிதி உதவியும் வழங்கப்பட்டது. மலேசிய ஸ்ரீ ராமஜெயம் நலசங்கமான பெராமா, மஹிமா, டீம் டிஎஸ்கே மற்றும் ஹைதராபாத் உணவகம் இணைந்து நடத்தும் வருடாந்திர நிகழ்வு இதுவாகும். செக்கு சந்திராவுக்கு எதிரான கொலை மிரட்டல், பெட்ரோல் குண்டு தாக்குதல் குறித்து போலீஸ் தீவிர விசாரணை. சமூக ஆர்வலராக வலம் வரும் எஸ் சந்திரசேகரன் எனப்படும் சிக்கு சந்திரா மீதான தாக்குதல், கிரிமினல் மிரட்டல் மற்றும் தீயினால் சதிநாச வேலை போன்ற கோணங்களில் விசாரிக்கப்படுகிறது. ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் சஷிலி கஹார் அதனை தெரிவித்தார். முதல் சம்பவத்தில் மார்ச் 9ஆம் தேதி முகமூடி அணிந்த இருவர் பாரங்கத்தியுடன் தனது வீட்டின் கதவை உடைத்து காரை சேதப்படுத்தியதாகவும், அடுத்த நாள் அதிகாலை தனது 3 கார்கள் தீக்கிரையாக்கப்பட்டதாகவும் சிக்கு சந்திரா கூறினார். இதையடுத்து முதல் சம்பவம் கிரிமினல் மிரட்டலாகவும், 2வது சம்பவம் தீ வைத்து நாசம் விளைவித்ததாகவும் வகைப்படுத்தப்பட்டு விசாரிக்கப்படுகிறது. சம்பவத்துக்கான காரணத்தையும் சந்தேக நபர்களை கண்டறியவும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தேவையற்ற அல்லது சினமூட்டும் யூகங்களை எழுப்பி இன நல்லிணக்கத்தை மற்றும் பொது அமைதியை சீர்குலைக்க வேண்டாம் என சஷிலி கேட்டுக்கொண்டார். 102 வயதிலும் சாதனை தொடர்கிறது. மலேசியாவின் பணக்காரர் பட்டியலில் மீண்டும் முதலிடத்தில் ராபர்ட் குவோக். பிரபல தொழிலதிபரான தான்ஸ்ரீ ராபர்ட் குவோக் தனது 102வது வயதில் மீண்டும் மலேசியாவின் மிகப்பெரிய பணக்காரராக முதலிடம் பிடித்துள்ளார். போர்ப்ஸ் சஞ்சிகை வெளியிட்ட வருடாந்திர உலக பணக்காரர்கள் பட்டியலில் குவாக் தற்போது 204வது இடத்தை வகிக்கிறார். கடந்த ஆண்டு 12.1 பில்லியன் டாலராக இருந்த அவரது செல்வம் இவ்வாண்டு 14.2 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக நாட்டின் முதல்நிலை கோடீஸ்வரராக வலம் வரும் ராபர்ட் குவாக் அவரின் குவாக் குழுமம் செம்பனை எண்ணெய், கப்பல் போக்குவரத்து, சொத்து மற்றும் ஹோட்டல் தொழில்துறை என பல துறைகளில் கோலோச்சுகிறது. அவருடைய நிறுவனங்களில் மிக பிரபலமானது ஷாங்க்ரி-லா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் ஆகும். இவ்வேளையில் ராபர்ட் குவாக்கை தவிர்த்து ஹாங்லியோங் வங்கியின் குவெக் லிங் சான், 99 ஸ்பீட் மார்ட் ஹோல்டிங்ஸ் நிறுவனர் லீ தியாம் வா, சயத் முக்தார் அபுக்ரி உள்ளிட்ட இதர 14 மலேசியர்களும் அப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். எம்பிஓ சினிமா திரையரங்குகள் மூடப்படுகிறது. சினிமா திரையரங்குகள் நடத்தி வந்த எம்பிஓ சினிமா சின்ட்ரிகன் ரகத் நிறுவனம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு தொழில்துறையில் மீண்டும் நுழைந்து அதன் நடவடிக்கைகளை நிரந்தரமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. தனது வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ததையும் அவர்களின் சினிமா அனுபவத்தையும் ஒரு பகுதியாக இருந்ததையும் ஒரு பாக்கியமாக கருதுவதாக அந்த நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மனம் நிறைந்த காட்சிகளின் போது அமைதியான தருணங்களிலே நிரம்பிய அரங்குகள் இருந்த அனைத்து ஆரவாரங்களும் சிரிப்புகளும் எங்களுக்கு உலகத்தை மிகவும் அருகே கொண்டு வந்ததாக அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியது. இருக்கைகளையும் இதயங்களையும் நிரப்பியதற்கு எம்பிஓ சினிமா நிறுவனம் தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டது. கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக 2020ஆம் ஆண்டு எம்பிஓ நிறுவனம் மலேசியாவில் அதன் கிளைகளை மூடியது. கோல்டன் ஸ்கிரீன் சினிமாஸ் எம்பிஓ நிறுவனத்தின் சொத்துக்களை கையகப்படுத்திய பிறகு புதிய நிர்வாகத்தின் கீழ் அந்த நிறுவனம் மீண்டும் செயல்பட்ட போது ஸ்லாங்கூர், மலாக்கா, பேராக் மற்றும் ஜொஹூர் முழுவதும் 8 திரையரங்குகள் எம்பிஓ சினிமாஸால் இயக்கி வந்தது. தேர்வு அறைக்குள் உள்ளாடையில் ஐபோன் மறைத்த மாணவியின் வழக்கு தள்ளுபடி. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தெலங்கானா டுங்கூனில் SPM பரிச்சார்த்த தேர்வின் போது உள்ளாடைக்குள் ஐபோன் கைபேசியை மறைத்து வைத்த மாணவி தன்னை கையும் களவுமாக பிடித்த ஆசிரியர்களுக்கு எதிராக தொடுத்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது.
SMK சூறாப்பள்ளியில் நடைபெற்ற இச்சம்பவம் வாழ்வியல் அறிவியல் பாட தொடர்பின் போது ஆசிரியர்கள் நடத்திய திடீர் சோதனையில் வெளிச்சத்துக்கு வந்தது. எனினும் சோதனை என்ற பெயரில் தனது தனி உரிமையை மீறியதாக கூறி 2 ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், கல்வி தலைமை இயக்குனர், அரசாங்கம் ஆகிய தரப்புகளிடம் இழப்பீடு கோரி அம்மாணவி வழக்கு தொடுத்தார். எனினும் வழக்கை விசாரித்த கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் ஆசிரியர்கள் எடுத்த நடவடிக்கை நியாயமானது என்றும் தேர்வின் நம்பகத்தன்மையை காக்கும் பொறுப்பில் அவர்கள் இருந்தனர் என்றும் தீர்ப்பளித்து வழக்கை தள்ளுபடி செய்தது. தேர்வில் காப்பியடிக்கும் திட்டமில்லை என்றால் எதற்காக ஐபோனை உள்ளாடைக்குள் மறைத்து எடுத்து செல்ல வேண்டும் என்ற கேள்வியையும் நீதிபதி முன்வைத்தார். இதையடுத்து தற்போது 23 வயதான அம்மாணவி பிரதிவாதிகளுக்கு செலவு தொகையாக 10,000 ரிங்கெட் செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தீர்ப்பை எதிர்த்து அம்மாணவி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். ஜெட் எரிபொருள் விலை உயர்வு, விமான டிக்கெட் கட்டணம் அதிகரிப்பு. ஈரான் அமெரிக்க சண்டையால் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக ஜெட் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது. முன்பு ஒரு பீப்பாயின் விலை சுமார் 85 முதல் $90 இருந்த நிலையில் அண்மைய நாட்களில் அது $100 தாண்டியுள்ளது. விமான நிறுவனங்களின் மொத்த செலவில் 20 முதல் 30 விழுக்காடு எரிபொருள் ஆகும் என செலவாகும். இதனால் செலவினம் அதிகரித்து விமான நிறுவனங்கள் தற்போது டிக்கெட் விலையையும் எரிபொருளுக்கான உபரி கட்டணத்தையும் உயர்த்த தொடங்கியுள்ளன. அவ்வகையில் மலேசியாவில் பத்திக் ஏர், ஃபயர்ஃபிளை போன்ற விமான நிறுவனங்கள் இன்று மார்ச் 11 முதல் எரிபொருள் உபரி கட்டணத்தை உயர்த்துகின்றன. மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் 2 கட்டங்களில் இந்த எரிபொருள் உபரி கட்டணத்தை மறுசீரமைக்கும் என கூறப்படுகிறது. ஆசியா மற்றும் பன்னாட்டு விமான நிறுவனங்களும் இதே நடவடிக்கையில் இறங்கியுள்ளன. எண்ணெய் விலையேற்ற சுமையை விமான நிறுவனங்கள் பயணிகள் மீது திணிக்க முற்பட்டால் விமான டிக்கெட் விலைகள் மேலும் உயரக்கூடும். பந்திங்கில் வழி கேட்பது போல் பாசாங்கு, டொயோட்டா ஹிலிக்ஸ் 9,500 ரிங்கிட் ரொக்கத்துடன் கம்பி நீட்டிய கொள்ளையர்கள். ஸ்லாங்கூர் பந்திங்கில் வழி தவறி பாதை கேட்பது போல் பாசாங்கு செய்த 2 கொள்ளையர்கள் ஒரு குத்தகையாளரிடம் இருந்து டொயோட்டா ஹிலிக்ஸ் 4 சக்கர வாகனத்தையும் 9,500 ரிங்கிட் ரொக்கத்தையும் திருடி கொண்டு ஓடினர். நேற்று முன்தினம் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 50 வயது குத்தகையாளரை சந்தேக நபர்கள் நெருங்கினர். வழி தவறிவிட்டதாக ஒருவன் பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னொருவன் பாராங்கத்தியை நீட்டி பாதிக்கப்பட்ட ஆடவரின் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டான். குத்தகையாளரின் முகத்திலும் அவர்கள் எட்டி உதைக்க அவரின் உதடு கிழிந்து போனது. பின்னர் அவ்வாடவருக்கு சொந்தமான கைபேசி, முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்டவற்றையும் எடுத்துக்கொண்டு கொள்ளையர்கள் கம்பி நீட்டினர். பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் செய்த நிலையில் திருடு போன வாகனம் 1 மணி நேரத்திற்குள்ளாக ஜாலான் பிரிமா பூச்சோங் சாலை ஓரத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதிகாரிகள் சீல் வைத்த செட்டாங் சீன கோவில் சில மணி நேரத்தில் மீண்டும் திறப்பு. ஸ்லாங்கூர் செட்டாங்கில் வரலாற்று சிறப்புமிக்கதாக கூறப்படும் ஒரு சிறிய சீன கோவில் தற்காலிகமாக மூடப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் சில மணி நேரங்களுக்குள் அது மீண்டும் திறக்கப்பட்டது. ஸ்ரீகெமகானில் உள்ள குடியிருப்பு நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள அந்த டத்தோகாங் கோவில் முன்னதாக இரவு 7 மணிக்கு மேல் நகராண்மை கழக அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டது. ஆனால் பல ஆண்டுகளாக அங்குள்ள இந்த வழிபாட்டு தலம் போக்குவரத்துக்கு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை என உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். இதையடுத்து ஸ்ரீகெமகான் சட்டமன்ற உறுப்பினர் வாங் சியூ சிகி உடனடியாக தலையிட்டு நகராண்மை கழக அதிகாரிகளையும் துணை மேயரையும் தொடர்பு கொண்டார். அதன் பின்னரே சுமார் இரவு 9:50 மணி அளவில் சீல் அகற்றப்பட்டு அந்த சீன கோவில் மீண்டும் திறக்கப்பட்டது. சம்பவம் விரைவாக தீர்க்கப்பட்டதால் அப்பகுதி வாழ் மக்கள் நிம்மதி அடைந்தனர். மத வழிபாட்டு இடங்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்றும் இடமாற்றம் தேவை ஏற்பட்டால் அது குறித்து உள்ளூர் அதிகாரிகள் மக்களுடன் முதலில் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் வாங் சியூலி தெரிவித்தார். சட்டவிரோத வாடகை கார் ஓட்டுநர்களுக்கு எதிராக KLIA-வில் நடவடிக்கை. KLIA-வில் சட்டவிரோதமாக வாடகை கார் சேவையை வழங்கியதற்காக ஆடவர் ஒருவரை கைது செய்த சாலை போக்குவரத்து துறை அவரது ஃபெரடுவா அல்சா காரையும் பறிமுதல் செய்தது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 1வது முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பின் விளைவாக உரிமம் பெறாத அல்லது சட்டவிரோத வாடகை கார் சேவைகளை வழங்குவோருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து துறை இயக்குனர் அஸ்ரி போரான் தெரிவித்தார். அந்த கார் ஓட்டுநர் 3 வங்காளதேச பயணிகளை KLIA 1வது முனையத்திலிருந்து
கோலாலம்பூர் டிபிஎஸ் பேருந்து முனையம் வரை 65 ரிங்கிட் கட்டணத்தில் வற்புறுத்தி போக்குவரத்து சேவைகளை வழங்கியது கண்டறியப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட எவருக்கும் தரை பொது போக்குவரத்து சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்படலாம். KLIA-வில் 1வது மற்றும் 2வது முனையங்களில் முகப்பிட சேவை மூலம் மின் ஹெயிலிங் விண்ணப்பம் செய்து வாயிலாக முன்பதிவு செய்து சட்டப்பூர்வ போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். இன மத விவகாரங்கள் தொடர்பில் சட்டத்தை நாமே கையில் எடுக்கக்கூடாது. சிவக்குமார் அறிவுறுத்து. நாட்டில் அண்மைய காலமாக இன மத பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமைதியையும் பொறுப்புணர்வையும் கடைபிடிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு பாஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இந்து அமைப்புகளையும் சில முஸ்லிம் தனிநபர்களையும் தொடர்பு படுத்திய பொது விவாதங்கள் மற்றும் வாக்குவாதங்கள் குறித்து பாஸ் கவலை கொள்வதாக அதன் பொதுச் செயலாளர் டாக்டர் தக்கியுடின் ஹசான் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறினார். இன மத அடையாளம் மற்றும் வழிபாட்டு தலங்களை உட்படுத்திய பிரச்சனைகள் மலேசியாவின் பல்லுன சமூக அமைப்பை கருத்தில் கொண்டு விவேகத்துடனும் கவனமான அணுகுமுறையுடனும் கையாளப்பட வேண்டும் என்றார் அவர். சமூகங்களுக்கு இடையில் சந்தேகம், வெறுப்பு அல்லது பகையை தூண்டும் வகையில் இந்த பிரச்சனைகளை சித்தரிப்பது மிகவும் பொறுப்பற்ற செயலாகும். அது அனைத்து தரப்பினாலும் நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும் பாஸ் வலியுறுத்துவதாக அவர் சொன்னார். தவிர இத்தகைய பதற்றங்களை கையாளும் போது அதிகாரிகள் விரைவாகவும் வெளிப்படையாகவும் எந்த பாரபட்சமும் இன்றியும் செயல்படுவது மிகவும் முக்கியமாகும். திரிசூலம் விதிக்கப்பட்ட கோவில் அடையாளம் காணப்பட்டது. மறுபக்கம் தமீம் தஹரியின் புது விளக்கம். நில மீட்புக்கான சமூக ஆர்வலர் என தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் தமீம் தஹரி அண்மையில் திரிசூலத்தை காலால் மிதித்த சம்பவம் வைரலாகி இந்துக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து நாடு தழுவிய நிலையில் அவருக்கு எதிராக ஏராளமான போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அதே சமயம் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் அந்த கோவில் எங்குள்ளது என்ற கேள்வி நீடித்து வந்த நிலையில் அது கெடா லங்காவியில் உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் கோவில் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த இந்த கோவில் இருக்கும் நிலம் கெடாவில் மிக பிரபலமான சீன தொழிலதிபர் பூன் சியோவுக்கு சொந்தமானதாகும். அங்கு திரிசூலம் வைப்பதற்கும் வழிபாடு நடத்துவதற்கும் நில உரிமையாளரே ஆலய நிர்வாகத்திற்கு அனுமதி தந்துள்ளார். அப்படி இருக்க தான் தோன்றித்தனமாக தமீம் தஹ்ரி இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் நடந்து கொண்டது ஏன், அவர் இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பது ஏன் என சமூக இயக்கவாதியான உமாகாந்தன் கேள்வி எழுப்பினார். ஹரிராயா பள்ளிகளுக்கு மார்ச் 18 கூடுதல் விடுமுறை. நோன்பு பெருநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு மார்ச் 18 கூடுதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெருநாளுக்கு தயாராகவும் பயண நெரிசலை குறைப்பதற்கும் இந்த கூடுதல் விடுமுறை உதவும் என கல்வி அமைச்சர் கூறியது. முன்னதாக வெள்ளி சனிக்கிழமைகளை வார இறுதி விடுமுறை நாட்களாக கொண்ட ஏ பிரிவு மாநிலங்களான கெடா, கிளந்தான், தெலங்கானா ஆகியவற்றுக்கு மார்ச் 19 கூடுதல் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுவே சனி, ஞாயிற்றுக்கிழமைகளை வார இறுதி விடுமுறை நாட்களாக கொண்ட பி பிரிவு மாநில பள்ளிகளுக்கு மார்ச் 19, 20 என 2 நாட்களுக்கு கூடுதல் விடுப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது ஒரு நாள் முன்கூட்டியே பள்ளிகளுக்கு ஹரிராயா விடுமுறை தொடங்குகிறது. இவ்வாண்டுக்கான நோன்பு பெருநாள் மார்ச் 20 அல்லது 21 வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.